இலங்கையின் அரசியலமைப்பு சபையில் பங்கு பெற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் தொடர்பில் அந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அரசியல் யாப்பின் பிரகாரம் அந்த குற்றச்சாட்டுகள் சரியானதா அல்லது அந்த குற்றச்சாட்டுகள் கொண்டு செல்லப்படுகின்ற முறை சரியானதா, அரசியலமைப்பு குழுவை கேள்விக்குட்படுத்துகின்ற அதிகாரம் ஒரு கட்சிக்கு இருக்கின்றதா என்கின்ற பல கோணங்களில் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது அரசியலமைப்பு சபை நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு சுயாதீனமான சபையாக இருக்கின்றது. குறித்த சபை இலங்கையின் அதி உயர் சபையாக இருக்கின்றது. பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள், சட்டமா அதிபர், பொலிஸ் அதிபர், கணக்காய்வாளர் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அதி உச்சமான பதவிகள் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அதி முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. இலங்கையின் அனைத்து ஆணைக்குழுக்களின் தலைவர்களும் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக நேரடியாக நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் 17வது திருத்தச் சட்டம் முதல் 21வது திருத்தச் சட்டம் வரையான அனைத்திலுமே சுதந்திரமான ஒரு தெரிவு முறை இருக்கின்றது. அந்த தெரிவின் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு பேரவை அந்த தெரிவுகளை செய்கின்றது. அரசியலமைப்பு பேரவைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 உறுப்பினர்களும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் உரித்தானவர்கள் அல்ல என்பது மட்டும்தான் இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றம் சென்றாலும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் உறுத்துடையவர்கள் அல்ல. அங்கிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு உறுப்பினருக்கும் அழுத்தம் கொடுக்க முடியாது என்பது அங்கிருக்கக்கூடிய மிக தெளிவான ஒரு சட்ட ஏற்பாடாக இருக்கின்றது. அனைத்தையும் மீறி அரசியல் கட்சி அழுத்தம் கொடுக்குமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர், அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அழுத்தம் கொடுக்க முற்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட உறுப்பினரானவர் அரசியலமைப்பு தலைவரான சபாநாயகருக்கு முறைப்பாடு செய்து சபாநாயகர் அதை நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்து சென்று அதன் பின்னர் அழுத்தம் கொடுத்தமை அரசியலமைப்பு சட்டமீறல் என்பதன் கீழ் பாராளுமன்ற விசாரணையை உடன் கோருவதற்கு உரித்து இருக்கின்றது. இந்த விடயத்தை ஸ்ரீதரன் செய்தாரா செய்யவில்லையா, என்ன இடம்பெற்றது என்று தெரியாது. ஊடக செவ்வி தொடர்பில் அவர் இதுவரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறவில்லை. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு நாட்டின் அதி உயர் பதவியாக கருதப்படக்கூடிய பிரதம நீதியரசர் அடங்கலான அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள் அனைத்தையும் சுயாதீனமாக தெரிவு செய்கின்ற அரசியலமைப்பு சபைக்கு அழுத்தம், அச்சுறுத்தல், தூண்டுதல் எதுவும் இருக்கக்கூடியது. அது அரசியல் கட்சிகளுக்கும் உரித்து, தனிநபர்களுக்கும் உரித்து. ஒட்டுமொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் தீர்மானம் என்பது அரசியலமைப்பு மீறலாக இருக்கின்றது. அரசியலமைப்பு மீறல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு என்ன ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும்.